ஹாய்! இன்னைக்கு நம்ம இன்விசிபிள் ஜுவல்லரி மேக் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துருவோமா? இந்த ஸ்டோன்ஸ் தான் நான் வச்சு செய்ய போறேன். இது வந்து எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நான் வந்து இந்த செகண்ட் சைஸ் தான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. சில்வர் கலரில் மேக் பண்ண போறோம். அதுக்கு முதல்ல சில்வர் கேர் ஒயரு, அதுக்கப்புறம் இன்ச் டேப்பு, சில்வர் பேர்ல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஜம்ப் ரிங்கு, அப்புறம் பேக் ஹூக்கு, B7000 க்ளூ, அப்புறம் கியர் லாக் வந்து சில்வரில் எடுத்திருக்கேன். அப்புறம் டூல்ஸு, தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். இப்போ செய்கிற முறையை பார்த்துருவோம். அதுக்கு வந்து சில்க் த்ரெட் எடுத்துக்கிட்டு நான் வந்து ஒரு 10 பேர்ல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், சில்வர் பேர்லு. அது வந்து நான் வந்து ஒரு குத்து மதிப்பாக தான் போடுறேன். அது எவ்வளோ எடுக்குதுன்னு தெரில. போட்டு பார்த்துட்டு நம்ம வச்சு பார்த்துட்டு நம்ம வந்து கணக்கு பண்ணிக்கலாம் அதை. ஆனால் இது வந்து கரெக்டாக 10 தான் வந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு க்ளூ வச்சு ஒட்டிக்கிட்டேன். இதெல்லாம் ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் காய விட்டுருவோம். ஏன்னா நம்ம காயாமல் எடுத்துட்டோம்னா அது பிரிஞ்சு வந்துடும். இது தெரியாமல் நான் அப்படியே ஒட்டின உடனே எடுத்துட்டேன்னா அது வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. திரும்ப ஒட்டினேன் நான். அதனால் நம்ம ஒட்டி கொஞ்ச நேரம் காய விடுவோம். கொஞ்ச நேரம்னா கொஞ்ச நேரம், 1 டே கூட காய விடலாம். நான் வந்து வீடியோக்காக டக்குன்னு எடுத்ததுனால அது வந்து உடஞ்சிருச்சு. அதே மாதிரி எல்லாத்தையும் மேட் பண்ணிக்கலாம். மேட் பண்ணதுக்கப்புறம் காய விட்டுருவோம். அந்த சில்க் த்ரெட் வந்து எடுத்துடணும். உங்களுக்கு வேணும்னா அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஃபயர் பண்ணி வச்சுருங்க. அது அப்படியே லாக் ஆகிக்கிடும். நான் வேண்டான்னு எடுத்துட்டேன். அது எடுக்க போகும்போது தான் அந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னு பார்ப்போம் வாங்க. சில்வர் கேர் ஒயர் வந்து நான் வந்து இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 16 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டோன் வந்து எடுத்துக்கலாம். ஸ்டோன் வந்து சென்டரில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து சில்வர் பால் வந்து இந்த சைடு வந்து 3 போட்டுக்கிறேன். இந்த சைடு ஒரு 3 போட்டுட்டு, அதுக்கப்புறம் கேர் லாக் வச்சு லாக் பண்ணிடுவோம். சென்டரை பார்த்து லாக் பண்ணிக்கிங்க. அந்த இந்த நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து சிம்பிளாக இருக்குன்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா, இந்த பக்கம் ஒரு 2 கேர் லாக் ஒன்று கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து 3 வந்து பால் கொடுத்தேன். இந்த சில்வர் பாலை நல்லா அழகாக இருந்துச்சு. அந்த லுக் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் கொடுத்துக்கோங்க. வேணும்னா கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா 1 பீஸோட ஸ்டாப் பண்ணிக்கிங்க. நான் வந்து 3 கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறமும் இன்னும் மேலே கூட அதே மாதிரி 3 கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து கியர் லாக் வச்சு இந்த பேக் ஹூக்கெல்லாம் போட்டு லாக் பண்ணி, என்கிட்ட வந்து செயின் இல்லை, அதனால் நான் வந்து பேக் ஹூக் வச்சு லாக் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதை போட்டுக்கோங்க. நம்மளோட நெக் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இயரிங் மேக் பண்ணிப்போம். இந்த இயரிங் பேஸ் எடுத்து நான் B7000 க்ளூ வச்சு நல்லா ஒட்டிக்கிறேன். ஒட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் காய விட்டுட்டு நான் வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு ரேட்டிங் நீங்களே சொல்லுங்கள்.